இதை இங்க இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கிளை தலைவர்களுக்கும் எல்லா பொறுப்பாளர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் நம்முடைய தோளை தட்டி ஒரு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, செல்லுகின்ற பாதையில துணிந்து செல்லுங்க. 2026 இந்த 37 என்பது 100% மாறும். எல்லா பூத்துகளும் கூட தமிழகத்தில் ஒரு பூத்துல கூட 68,045 ஒரு பூத்துல கூட திராவிட கட்சிகள் லீடு எடுக்க முடியாத நிலைமை 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அது நடக்கத்தான் போகுது. அதுக்கு பிள்ளையார் சொல் ஒரு போர்க்களத்தில் இவ்வளவு பெரிய படையை எதிர்த்து 5 முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, 6 முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டு போயிட்டாங்கன்னா 15,000 கோடி 20,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கக்கூடிய கட்சிகள், 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் பவர்லயே இருந்த கட்சி. பணம் என்றால் வங்கக்கடல்ல கூட இருக்கக்கூடிய தண்ணீரை விட தமிழகத்தினுடைய திராவிட கட்சிகள் கையிலே பணம் அதிகம், கொள்ளையடித்து சேர்த்து வைக்கப்பட்ட பணம். அதையெல்லாம் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் மார்த்தட்டி நின்றான். 2024 பாராளுமன்ற தேர்தலில் மார்த்தட்டி நின்றான். என்ன ஆனாலும் பார்க்கலாம், மக்கள்கிட்ட போவோம், தனியா போவோம், நம்முடைய கூட்டணியின் மூலமாக போவோம், எதிர்த்து நிற்போம், மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு தொண்டனும் தலைவனும் களத்தில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய வெற்றி. தமிழகத்தில் 39 பாராளுமன்ற தொகுதியிலும் மதுரை வெற்றியை நான் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கிறேன். நீங்க நினைக்கலாம் வெற்றி வேறவங்க பெற்றிருக்காங்களே, நீங்க வெற்றிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. மதுரையில பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 2வது இடம் என்பது இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து தமிழகத்தினுடைய அரசியல் பக்கத்தில் எழுதக்கூடிய புத்தகத்துல முதல் பக்கத்துல முதல் பேராவாக இருக்கும். ஏன்னா மதுரை எப்படி மாத்தி யோசிக்கிறாங்களோ தமிழகம் அதன் பின்னால் மாத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். அது மதுரை மண்ணினுடைய பெருமை. அதனாலதான் எல்லா பெரிய கட்சிகளும் மதுரை கோடி வருவாங்க, எல்லா கூட்டங்களும் மதுரையிலே ஆரம்பமாகும், புதிய கட்சிகள் மதுரை பக்கம் வருவாங்க. எதாக இருந்தாலும் கூட தமிழகத்துல மதுரை மண்ணில் மக்களுக்கு அரசியல் தெரியும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு டீ கடையா இருந்தாலும் யாராவது வந்தாங்கன்னா வெளியே வந்து எட்டி பார்ப்பாங்க. போஸ்டர் கலாச்சாரம் இந்த ஊர்ல அரசியல்வாதிகள் சொல்வது எல்லாம் எப்படி ஒரு மாடு உணவை அருந்து விட்டு அசை போடுதோ அதுபோல மக்கள் நல்லா யோசிச்சு பார்ப்பாங்க. எதற்காக இது சொன்னாங்க, அரசியல் களம் எப்படி போகுது. அதனால்தான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். மதுரை பாராளுமன்ற தொகுதியில நம்முடைய மிக அற்புதமான படித்த பண்பான உலக அரசியல், தேசிய அரசியல், தமிழக அரசியல் அனைத்தும் தெரிந்த மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்முடைய வேட்பாளராக மதுரை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் பொழுது 2 பெரிய திராவிட கட்சிகளை எதிர்த்து நிற்கிறான். 2வது இடத்துக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக இந்த தெற்கு தொகுதியில் வெறும் 3000 வாக்கு தான். வெற்றி பெற்றவருக்கும் 2வது வந்தவருக்கும் 3000 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம். இதை வெற்றி என்று சொல்லவில்லை என்றால் எப்படி மக்கள் போட்ட இந்த வாக்கை நாம் சொல்வதன் அருமை சகோதர சகோதரிகளை, என்னுடைய புத்தகத்தில் இது வெற்றியாகத்தான் நான் பார்க்கின்றேன். என்னுடைய புத்தகத்தில் 2026 வரக்கூடிய வெற்றியை முன்கூட்டியே மதுரை பாராளுமன்றம் பாரதிய ஜனதா கட்சிக்கு 2வது இடத்தை கொடுத்து 2026க்கான வெற்றி செய்தியை இன்னைக்கு சொல்லி இருப்பதாக நான் பார்க்கின்றேன். அதற்கு கடினமான உழைத்தவர்கள் இங்க இருக்கிறார், பரிவட்டம் கட்டி இங்க அமர்ந்திருக்கின்றார். நம்முடைய 108க்கும் மேற்பட்ட பூத்து தலைவர்கள் சாதாரணமானவங்க இல்லைங்க. இந்த பூத் தலைவர்கள் சாதாரணமானவங்க. டாஸ்மாக் கடையில் போய் கமிஷன் வாங்கி தினம் எனக்கு 500 ரூபாய் கொடுப்பா, அது போன்று மத்த கட்சி பூத் தலைவர்கள் கிடையாது. மாநில அரசு ஒரு திட்டம் போடுறாங்க 30% கமிஷன் கொடுத்துரு, அது போன்ற பூத் தலைவர்கள் கிடையாது. மக்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா எனக்கு ஒரு 20% கமிஷன் கொடுத்துரு, கட்சி வளர்க்கணும், அது போன்ற பூத் தலைவர்கள் கிடையாது. ஏன் மத்திய அரசுடைய திட்டமே இங்க செயல்படுத்தினாலும் கூட அதுல எனக்கு ஒரு 20% கொடு, பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தணும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் கிடையாது. மிக மிக சாதாரணமானவர்கள், சாதாரணமான வேலையை செய்பவர்கள், அன்றாடம் ஒரு தொழிலுக்கு செல்பவர்கள், கார்பெண்டரா ஃபிட்ரா, சமுதாயத்தில் மக்களுக்கு தேவையான முக்கியமான கடுமையான பணியை செய்யக்கூடியவர்கள். ஏன் சில பூத்து தலைவர்கள் கூலி தொழிலாளர்கள், அன்னைக்கு போய் அவங்க சம்பாதிச்சாதான் அவங்க குடும்பம் நடக்கும் என்று சொல்லும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் தலைவர்கள் இருக்கின்றார்கள், கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பூத் தலைவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி இது சாதாரணமான வெற்றி இல்லை, சாதாரணமான வெற்றி இல்லை. உழைப்பை மட்டும் நம்பி, தங்களுடைய சொந்த வியர்வையை மட்டும் நம்பி, நேர்மையான மக்களிடம் சென்று வாக்கை பெற வேண்டும் என்று கடினமாக உழைத்து, குறிப்பாக மதுரை தெற்கு தொகுதியில 108 பூத்துக்கள்ல நாம லீடு எடுத்திருக்கிறோம் ஐயா. சாதாரண வேலையில் 108 தலைவர்கள் இங்கே பரிவட்டம் கட்டி அமர்ந்திருக்கின்றார். 108 பேர் இங்க இருக்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் தலை வணங்குகிறது.
2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது நீங்கள் போடக்கூடிய அஸ்திவாரம், உங்கள் முகம் மீடியாக்கு தெரியாது, நீங்க மேடையின் மீது அமரவில்லை, தமிழகத்தினுடைய மக்கள் உங்களுக்கு யாரும் தெரியாது, உங்க பேரு கூட தெரியாது. ஆனால் நீங்கள் உழைக்கின்ற உழைப்பினால் தான் நாங்கள் இந்த மேடையின் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமை தொண்டர்களே, சகோதர சகோதரிகள், அப்படிப்பட்ட நம்முடைய பூத் தலைவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா, இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தலைவர்களை தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியினுடைய மதுரை மாநகரத்தினுடைய எல்லா சட்டமன்ற தொகுதிகளும் கூட மக்களுக்கான நன்றி சொல்லக்கூடிய இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பாக்கியம், மதுரை தெற்கு தொகுதியினுடைய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்திற்கு இங்கே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.